அப்புறம் வந்து போலீஸ் வந்து ஒரு 250 சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இன்னைக்கு சிறை காவல்ல வச்சிருக்காங்க. மே 27ஆம் தேதியும் வைக்க சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இப்போ இது இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க தாய்க்கே தெரியாம அந்த குழந்தைய வந்துட்டு பின்வாசல் வழியா அவங்க அப்பாவுடைய சம்மதத்தோட குழந்தைய வந்து எரிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு செய்தி வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுல உண்மைன்னு தெரியல. பிரஸ் மீட்ல வந்து அவங்க அம்மா சொல்லும்போது இந்த மாரியான இந்த மாரி வார்த்தைகள வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ பிரஸ்ல வந்து இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கும்போது அவங்க முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்றாங்க. அவங்க வந்துட்டு மது போதையில இருந்ததா அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், என்ன காரணமா வேணா இருக்கட்டும். ஆனா இங்க பாதிக்கப்பட்டது 10 வயது சிறுமி. அந்த 10 வயது சிறுமி வந்துட்டு எவ்வளோ ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாகியிருப்பாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு வலிகள தாங்கி இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே யோசிக்கணும். இத வந்து இப்போ நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு டிவிகே தான் காரணம். இவ நாங்க டிஎம்கே இருக்கும்போது நீங்க எவ்வளோ சொன்னீங்க. ஆனா இப்போ இன்னைக்கு நீங்க தான் காரணமா இருக்கீங்க. இப்ப நீங்க பேசுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர வந்து நம்ம ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி இருந்தா ஆக்சுவலி இப்படி தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம். இப்பயும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே யோசிக்கணும். அப்படின்னு தான் நம்ம எல்லாமே முன்வைக்கணும். நம்ம எல்லாமே தேட ஆரம்பிக்கணும். குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வைக்கணும். அரசோட கடமை மட்டும் கிடையாது. பெத்தவங்களுடைய கடமையும் இருக்குது. இந்த குழந்தை வெளியில விளையாடுதுன்னா யாருடைய பொறுப்பு? பெத்தவங்களுடைய பொறுப்பு தான். இப்போ நாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கணும். குழந்தை காணாம போச்சு அப்படின்னா நம்ம தான் தேடணும். காவல்துறையும் சேர்ந்து தேடும். நம்மளும் சேர்ந்து தேட வேண்டியிருக்கும். தேடுறதோடு நிற்றாம நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி காரணங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி விபத்துகள்லாம் நடக்குது. யாருமே இந்த காலத்தில் வந்து நம்ம யாரையுமே நம்ப முடியாது. யாரையுமே குறை சொல்ல முடியாது. உடனே தண்டனை கொடுங்க, உடனே தண்டனை கொடுங்க, உடனே தண்டனையும் கொடுக்க முடியாது. அவன் தான் செஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர ஆராய வேண்டும். உடல் கூராய்வுலாம் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன இப்போ இவன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பரிசீலனை செய்து கோர்ட்டுக்கு போய் பின்னாடி தான் வரும். இன்னொன்று நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் கைது அப்படின்னு சொல்கிறாங்க. போக்சோ சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வைங்க. மக்களுக்கு தெரிவதை எல்லாருக்குமே தெரியணும் அது. இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போக்சோன்னா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, தூக்கி போய் ஜெயிலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு மட்டும் நிற்காது. போக்சோன்னா என்ன? அதை வந்துட்டு கைது பண்ணி எத்தனை நாள் வந்து சிறை தண்டனை நமக்கு கிடைக்கும்? என்ன மாதிரியான இதெல்லாம் கிடைக்கும்? அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து எடுத்து சொல்லணும். அதாவது நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும்.